بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய கொள்கை விளக்க கூட்டத்தினை கேட்டு உணர்ந்து அதன்படி நடப்பதற்காக வேண்டி வந்தமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய இந்த உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீமைகள், தீய எண்ணங்கள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மிக பெரும் அருளினால் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் முஸ்லிம்களின் இலக்கு, முஸ்லிம்களுடைய பாதை என்கிற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம் என்றால், ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் நாம் செல்லுகின்ற பாதை தான் சரியான பாதை, நமது லட்சியம்தான் சரியான லட்சியம், நம்முடைய போக்குகள் தான் சுவனத்து போக்குகள் என்கிற அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒரு உண்மையான முஸ்லிமுடைய, முஃமினுடைய இலக்கு, அவர்களுடைய பாதை எது என்பதை விளக்குவதற்கு இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பான்மையினர்களுக்கு நம் மீது மிகப்பெரிய ஒரு கடுமையான ஆத்திரமும் கோபமும் என்னவென்றால், இவர்கள் அடிக்கடி கூட்டங்களை நடத்தி இது கூடாது, அது கூடாது, இது ஹராமானது, இது வழிகேடு, இது பித்அத்துகள், இது அனாச்சாரங்கள், இது ஷிர்கான காரியம், இதை செய்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவீர்கள் என்று நம்மை பார்த்து நாம் வசிக்கின்ற மொஹல்லாக்களிலே வந்து நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய செயல்பாடுகளை விமர்சித்து கூட்டங்களை நடத்தி
சமூகத்தில் ஒரு பிரிவினைகளையும் சமூகத்தில் ஒரு குரோதங்களையும் ஏற்படுத்துகிறார்களே என்கிற ஒரு வருத்தம் நம்முடைய சகோதரிகளுக்கு, நம்முடைய சகோதரர்களுக்கு நீண்ட காலமே இருந்து வருகிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் நம்முடைய கேசட்டுகள், நம்முடைய புத்தகங்கள், நாம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் புறக்கணிக்கிறார்கள். அவர்களுக்கும் அடிமனதில் ஒரு ஆசை உண்டு, நமக்கு மறுமையில் எப்படியாவது சொர்க்கம் கிடைக்க வேண்டும், நரகத்திலே இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாக்க வேண்டும், அதுதான் நம்முடைய இலக்கு, அதுதான் நம்முடைய லட்சியம் என்று இஸ்லாமிய சமூக மக்களுக்கு உள்ளார்ந்த ஒரு எண்ணம் உண்டு. அந்த எண்ணத்தை நாமும் மதிக்கிறோம். அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அவர்களிடத்தில் ஒரு சில நியாயமான கேள்விகளை கேட்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய அடிப்படையான எண்ணம் என்னவென்றால், இந்த இஸ்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் மக்களுக்கு போதித்து, அந்த மக்கள் அதாவது சஹாபாக்கள் தாபியீன்களுக்கு போதித்து, தாபியீன்கள் அதற்கு அடுத்த தலைமுறையாகிய தபா தாபியீன்களுக்கு போதித்து, அதற்கு பிறகு வந்த இமாம்களுடைய மிகப்பெரிய முயற்சியினால் தொன்று தொட்டு வாழையடி வாழையாக இந்த இஸ்லாம் நமக்கு மத்தியில் கிடைத்திருக்கின்றது. அப்படி பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். இப்படி வாழையடி வாழையாக வந்து நம்மை சென்றடைந்த இந்த இஸ்லாத்தில் நாம் செய்கிற வணக்க வழிபாடுகள் எப்படி தவறாகும்? இறந்து போன தர்காக்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்வது, இறைவன் அல்லாத இறை நேசர்களுக்கு அறுத்து பலியிடுவது, நேர்ச்சை நோன்புகள் வைப்பது, மௌலூது பாடல்கள் பாடுவது, மீலாது விழாக்கள் நடத்துவது, இறந்து போனவர்களுக்கு 3, 7, 40 என்றெல்லாம் வருடாந்திர பாத்தியாக்களை ஓதுவது, தாயத்தணிவது, சூனியம் பார்ப்பது, பால் கிதாப் பார்ப்பது, நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது, இப்படி வாழையடி வாழையாக நாம் செய்து வருகிற ஒவ்வொரு காரியங்களையும், அதுவும் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாத்தியர்கள் தொன்று தொட்டு நமக்கு இஸ்லாம் என்று சொல்லித்தந்த இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் திடீரென இவர்கள் வந்து நின்று கொண்டு, இவைகளெல்லாம் ஹராமானது, கூடாது, மார்க்கத்திற்கு விரோதமானது, அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியது, இதை செய்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவீர்கள் என்று விமர்சனம் செய்வதற்கு இவர்கள் யார்? இவர்கள் என்ன அல்லாஹுவா அனுப்பினான்? அல்லாஹ்வுடைய ரசூலா இவர்களை அனுப்பினார்கள் என்றெல்லாம் நியாயமான கேள்வியோடு உள்ளத்திலே இருக்கிற குமுறர்கள் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே வெளிப்படுகிறது. ஆகவேதான் ஒரு குறிப்பிட்ட இந்த கொள்கையை சொல்லுகின்ற அவர்களுக்கு பிடிக்காத நம் மீது கோபதாபமான பார்வை பார்க்கிறார்கள், இழிவான பேச்சுக்களை பேசுகிறார்கள், கூட்டங்களை நடத்துகிற பொழுது தடை செய்ய முயற்சி செய்கிறார்கள், பள்ளி வாயிலுக்கு சென்றால் தொழக்கூடாது என்கிற கடுமையான உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். இப்படி எல்லா நிலைகளிலும் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் எதிர்ப்புகளை வெளிப்படுத்துகிறார்கள். இங்கிருந்து ஒரு முஸ்லிம்களுடைய லட்சியம், ஒரு முஸ்லிம்களுடைய பாதை எது என்பதை நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் நாம் கேட்டுக்கொள்வது, அல்லாஹ்வுடைய ரசூல் கொண்டு வந்த, அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் போதித்த இந்த மார்க்கத்தில் அனாச்சாரங்களும் பித்அத்துகளும் மூட பழக்க வழக்கங்களும் சடங்கு சம்பிரதாயங்களும் இணை வைத்தல் போன்ற காரியங்களும் நடக்க வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு முடிவை இஸ்லாமிய சமூகத்தினர்கள் எடுத்தார்கள். அங்கிருந்து அவருடைய வாழ்வில் தடுமாற்றம் ஏற்பட்டது. இந்த இஸ்லாத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இறுதி தூதராக அனுப்பப்பட்டார்கள். இஸ்லாமிய சமூகம் மிக ஜாக்கிரதையாக, காரணம் குறித்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை முடித்தாக வேண்டும், நேகம் மிக குறைவு, கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒரு விரிவான ஒரு தலைப்பு, இருந்தாலும் முழு சக்தியை பிரயோகப்படுத்தி மிக மிக சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த நல்ல நேரத்தில் தெரியப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான சகோதரர்களே, உங்களுடைய உள்ளத்தை முதலில் ஒரு குரோதத்திலே இருந்து அப்புறப்படுத்தி எந்த வகையான கோபதாபமும் இல்லாமல் இவர்கள் சொல்லுகிற செய்தி சரியா, இவர்கள் சொல்லுகின்ற கருத்து சரியா, இவர்கள் நிச்சயம் நம்முடைய இலக்கு, நம்முடைய பாதை சரியல்ல என்று போதிக்கின்றார்களே, இது எந்த அடிப்படை ஆதாரங்களோடு ஒப்பிட்டு போகிறது என்பதை நடுநிலையோடு அல்லாஹுவை மட்டுமே அஞ்சி, மறுமையில் நீங்களும் நானும் இதே போன்ற சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த மனப்பான்மையோடு இந்த உரையை மிக தாழ்மையோடு நீங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள்.
இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இறுதி நபியாக அனுப்பினான். அந்த இறை தூதர் இந்த உலகத்தை விட்டும் பிரியும் பொழுது அரஃபா மைதானத்தில் வைத்து அல்லாஹு தஆலா இறக்கிய வசனம் என்ன? 5வது அத்தியாயம் 3வது வசனம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இது ஒரு சாதாரண வசனம் அல்ல. அல்லாஹு தஆலா இந்த தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக இருக்கிற காரணத்தினால் இந்த இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். இந்த முஹம்மது மக்களுக்கு காண்பித்த அந்த வழி ஒரு முழுமையான ஒரு வழி. இந்த முஹம்மது மக்களுக்கு காண்பித்த இலக்கு, லட்சியம், பாதை சொர்க்கத்துடைய பாதை. மார்க்கம் முழுமையாக்கி விட்டது, முழுமையாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப முழுமையாக்கிய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற கடமையும் உரிமையும் யாருக்கு உண்டு? இறைவனுடைய தூதர்களுக்கு உண்டு. தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது முழுமையான அந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொன்னாரா என்றால் சொன்னதாகவும் மக்கள் சான்று பகர்ந்ததாகவும் ஹதீஸ்களிலே உண்டு. அரஃபா மைதானத்தில் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நான் மார்க்கத்தை முழுமையாக சொன்னேனா? அந்த மக்கள் எல்லாம் இடி முழக்கம் போல ஒருமித்த கருத்தில் தெரியப்படுத்திய ஒரு செய்தி, யா ரசூலல்லாஹ், மார்க்கத்தை நீங்கள் முழுமைப்படுத்தினீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில், அல்லாஹ்வே இதற்கு நீ சாட்சி, நீ சாட்சி என்றார்கள். அப்ப முழுமையான ஒரு மார்க்கத்தை எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் தூதருடைய தூது பணியை முழுமையான அடிப்படையில் நிறைவேற்றிவிட்டு மக்கள் மத்தியில் சமர்ப்பித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபாவிலே இருந்து பிரிகிற ஒரு நேரத்தில் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு காரியத்தை முன்வைத்தார்கள். என்ன காரியம்? அங்குதான் நீங்கள் மிக கவனமாக யோசிக்க வேண்டும். அரஃபா மைதானத்தில் அதிகமான நேரம் எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தகவல்களை மக்களுக்கு சொல்லி இனி நம்முடைய மரணம் வரப்போகிறது என்பதை உணர்ந்து மக்களுடைய பாதை, மக்களுடைய லட்சியம் வழிதவறாமல் இருப்பதற்காக வேண்டி தனக்கு பிறகு இந்த மக்கள் எதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்கிற ஒரு முன் அறிவிப்பையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். என்ன முன் அறிவிப்பு? மக்களே, எனக்கு பிறகு நீங்கள் வழிதவறாமல் இருக்க வேண்டுமானால், உங்களுடைய இலக்கு, உங்களுடைய பாதை மாறாமல் இருக்க வேண்டுமானால், உங்களுடைய பாதை சொர்க்கத்துடைய பாதையாக இருக்க வேண்டுமானால், எனக்கு பிறகு நீங்கள் இரண்டை பின்பற்றுங்கள். ஒன்று அல்லாஹ்வினுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய வாழ்க்கை நடைமுறை. 23 ஆண்டுகால என்னுடைய வாழ்க்கை நடைமுறை. இந்த இரண்டையும் உங்களுடைய கையில் நான் மிக தெளிவாகவே விட்டு சொல்கிறேன். அந்த இரண்டையும் நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவறவே மாட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு மக்களுடைய இலக்கு எதை நோக்கி இருக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய இலக்கு எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி விளக்கினார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கது தரத்துக்கும் அலல் பைலாஇ லைலுஹா கனஹாரிஹா, நான் உங்களிடத்தில் வெள்ளை வெளியேறு என்ற ஒரு மார்க்கத்தை நான் விட்டு செல்கிறேன். அதன் இருள் கூட பகலை போல இருக்கும். அதில் இருள் இல்லை, மக்களுக்கு சிக்கல் இல்லை, சிரமம் இல்லை. மிக மிக தெளிவான வெண்மையான ஒரு மார்க்கத்தை நான் உங்களிடத்திலே விட்டு செல்கிறேன். லா யஸீஉ அன்ஹா பஅதி இல்லா ஹாலிக், நிச்சயமாக எனக்கு பிறகு யார் வழிதவறி போவான் என்றால் எவன் அழிய விரும்புகிறானோ அவன் தான் வழிதவறி போவான். அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் மிக மிக தூய்மையானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமாக இந்த மனித சமூகத்திற்கு விளக்கினார்கள். ஒன்று, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கினேன் என்கிறான். முழுமையான மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் மக்களுக்கு போதித்தார்கள். போதித்து விட்டு சொன்னார்கள், இந்த மார்க்கத்துடைய தன்மை மிக மிக வெண்மையானது. அழிபவனை தவிர வேறு யாரும் வழிகட்டு போகாத அளவுக்கு நேர்த்தியான, செவ்வையான, முழுமையான ஒரு மார்க்கத்தை நான் உங்கள் மத்தியிலே விட்டு செல்கிறேன் என்றார்கள். 2 அடிப்படை அம்சங்களை தருகிறேன், அதை பின்பற்றுங்கள் என்றார்கள். இவ்வளவு ஒரு முன் ஏற்பாட்டையும் ஒரு முஸ்லிமுக்கு,
முஸ்லிம்களுடைய லட்சியம், முஸ்லிம்களுடைய பாதை சொர்க்கத்து பாதையாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன் ஏற்பாடுகள் அன்பார்ந்த சகோதரர்களே. இனி அல்லாஹ்வுடைய ரசூல் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துடைய நம்பிக்கை என்ன? காலம் காலமாக வாழையடி வாழையாக முன்னோர்கள் மூதாத்தியர்கள் வழியாக வந்த இந்த மார்க்கத்தில் எப்படி அனாச்சாரங்கள் நுழையும், எப்படி பித்அத்துகள் நுழையும், எப்படி சிற்கான காரியங்கள் நுழையும், நுழைவதற்கு வாய்ப்பே கிடையாது என்கிற நம்பிக்கை இஸ்லாமிய சமூக மக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிற காரணத்தினால்தான் நம்முடைய சொற்செயல், நம்முடைய நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள். அடுத்தது, இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், நிறைய எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள், நிறைய முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். அந்த முன்னறிவிப்புகள் ஒவ்வொன்றும் இந்த துனியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது. இனி நடப்பதற்காக வேண்டிய அவகாசத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உண்டுமா இல்லையா? கியாம நாள் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு எச்சரிக்கையும் ஒவ்வொரு முன் அறிவிப்புகளும் இந்த மனித சமூகத்தில் எப்படி அரங்கேறப்பட்டு கொண்டிருக்கின்றதோ அதே போல மார்க்கத்தை குறித்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முன் அறிவிப்புகளை, நிறைய முன் எச்சரிக்கைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்காமல் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், அலாவ ஈயாக்கும், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை நான் எச்சரிக்கிறேன். வகுல்ல முஹததத்தின் பின்னார், புதிதாக உருவாக்கப்பட்ட, வகுல்ல முஹததத்தின் பித்ஆ, புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்து காரியங்களும் பித்அத்துகள். வகுல்ல பித்அத்தின் ضلاலா, ஒவ்வொரு பித்அத்துகளும், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள். வகுல்ல ضلالத்தின் பின்னார், எல்லா வழிகேடுகளும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அலா ஈயாக்கும், உங்களை நான் எச்சரிக்கிறேன். மார்க்கத்தில் புதுமைகள் உண்டாகும். உண்டாவதை நீங்கள் கண்டறிந்து, எதை வைத்து கண்டறிந்து? முன்னோர்கள் மூதாத்தியர்களுடைய பாரம்பரியத்தை வைத்து கண்டறிந்ததல்ல. நான் சொன்னேனே, இரண்டை விட்டு செல்கிறேன், அல்லாஹ்வுடைய கிதாப், என்னுடைய வாழ்க்கை நடைமுறை. இந்த இரண்டையும் வைத்து மார்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டு, திட்டமிட்டு நுழைவிக்கப்பட்ட, மனிதர்கள் அறியாமையின் காரணத்தினால் செய்து போகின்ற ஒவ்வொரு பித்அத்துகளையும் நீங்கள் கண்டறிந்து அதை விட்டு ஒதுங்கி வாழுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பித்அத்து சம்பந்தப்பட்ட, மார்க்கத்தில் திட்டமிட்டு நுழைவிக்கப்படுகின்ற அனாச்சாரங்கள் சம்பந்தப்பட்ட எச்சரிக்கைகளை காது கொடுத்து நீங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக இந்த இஸ்லாத்தை குறித்து சொன்னார்கள். பது அல் இஸ்லாமு கரீபன், இந்த இஸ்லாம் ஒரு மக்கள் மத்தியில் எப்படி தோன்றியது என்றால், கேட்பதற்கு நாதி இல்லாமல், கேட்டால் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு பின்பற்ற நாதி இல்லாமல் ஒரு கரீபாக, மக்கள் பார்த்தால் ஒரு புதுமையை போல தோன்றுகின்ற வகையில் இந்த இஸ்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் அறிமுகமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து முன்னறிவிப்பை பாருங்கள். பது அல் இஸ்லாமு கரீபா, இந்த மார்க்கம் எடுத்து சொல்லப்படும் பொழுது மக்களுக்கு அது புதிதாக தோன்றியது. அற்புதமா, அநியாயம், மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு மக்கள் பார்த்தார்களே, அந்த காலம் வஸயஊது கரீபா, மீண்டும் இந்த மார்க்கத்திற்கு ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மார்க்கம் எப்படி சொல்லப்படும் பொழுது அனாதரவாக இருந்ததோ, கேட்பதற்கு, சிந்திப்பதற்கு, பின்பற்றுவதற்கு, அமல் செய்வதற்கு எப்படி இந்த மார்க்கத்திற்கு ஆரம்பத்தில் ஒரு அனாதரமான நிலை உருவானதோ அதே போன்ற ஒரு நிலை தெரிந்து கொள்ளுங்கள், மீண்டும் அதற்கு ஏற்படும். ஃபதூபாலில் உரபா, அந்த அனாதரவான நேரத்தில் அந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றார்களே, அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களுக்கு மார்க்கம் குறித்துள்ள முன்னறிவிப்புகள் செய்தார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பு, நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், யூதர்கள் எல்லாம் 72 பிரிவினர்களாக பிரிந்தார்கள். ஆனால் என்னுடைய சமூகமோ ஒரு பிரிவு கூடுதலாக 73 பிரிவாக பிரியும். எல்லா பிரிவுகளும் நரகத்திற்கு செல்லும், ஒரு கூட்டத்தை தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நரகத்திற்கு செல்லுகிற கூட்டத்தார்கள் யார் என்று கேட்கவில்லை. யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திற்கு செல்லுகிற அந்த ஒரு கூட்டத்துடைய பண்புகள் என்ன, லட்சணம் என்ன, இலக்கு என்ன, பாதை என்ன என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில்,
அல்லாஹ்வுடைய ரசூல் மக்களுக்கு போதித்த பதில் மா அனா அலைஹி வஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த நிலையில் வாழ நீங்கள் கண்டீர்களோ அந்த பாதை, அந்த இலக்கை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் நிச்சயம் சொர்க்கத்திற்கு செல்லுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னொரு முன்னறிவிப்பு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நிச்சயம் என்னுடைய சமூகத்தை சார்ந்த நீங்கள் யூதர்களையும் நசாராக்களையும் ஜானுக்கு ஜான் முலத்திற்கு முலம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். அவர்கள் ஒரு பொந்தில் நுழைந்தாலும் ஏன் எதை என்று கூட நீங்கள் யோசிக்காமல் அந்த பொந்தில் நீங்களும் நுழைந்து செல்லுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பின்பற்றுகின்ற, மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சமூக மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கை விடுக்காமல் இல்லை. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு, யார் பிற மத சமுதாயத்தினுடைய கலாச்சாரங்களை பிற மதத்தவர்கள் நடப்பதை போன்று யாரெல்லாம் நடக்கின்றார்களோ அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பு. மஹ்ஷர் மைதானம், கௌசர் என்று சொல்லப்படுகிற நீர் தடாகம், அந்த நீர் தடாகத்தில் மக்கள் எல்லாம் நீர் இருந்து வருகிற ஒரு சம்பவம் புகாரியில் இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீரருந்த வருகின்ற மக்களை மலக்குமார்கள் ஒரு கட்டத்திலே தடுக்கிறார்கள். தடுக்கின்ற அந்த மக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள் தோழர்கள் என்று சொன்ன பொழுது வானவர்கள் சொன்ன பதில், இன்னக லா தத்ரி, இறை தூதரே நிச்சயம் உங்களுக்கு பிறகு மா அஹ்தது பஅதர், மா அஹ்தது பஅதக், இவர்கள் மார்க்கத்தில் இல்லாதத புதுமையை இவர்கள் உண்டாக்கியவர்கள், உங்களுக்கு பிறகு உங்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பதில், சுஹக்கன் சுஹக்கன், அவர்கள் தூரமாகட்டும் தூரமாகட்டும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும், அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும் தூரமாகட்டும். லிமன் பத்தல பஅதி, எனக்கு பிறகு மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குகின்ற இந்த மக்கள் சுஹக்கன் சுஹக்கன், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் இவர்கள் தூரமாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த முன்னறிவிப்புகளை, இந்த முன் எச்சரிக்கைகளை உங்களுடைய கவனத்தில் நீங்கள் பதிவு செய்து ஒன்றன் பின் ஒன்றாக யோசித்து பாருங்கள். நான் உங்களை எச்சரிக்கிறேன், மார்க்கத்தில் புதுமை உண்டாகும், புதுமையை பின்பற்றாதீர்கள், அது உங்களை வழிகெடுக்கும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நான் சொல்லாத ஒன்றை யாராவது செய்தால் அது மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே ரத்து செய்யப்படும், தூக்கி எறியப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளை வெளியேர் என்ற மார்க்கத்தில் விட்டு சொல்கிறேன், இரவு கூட பகலை போல் இருக்கும், அழிகின்ற மனிதனை தவிர வேறு எல்லாம் வெற்றி வருவார்கள். உங்களிடத்தில் ரெண்டை விட்டு செல்கிறேன், ஒன்று அல்லாஹ்வுடைய கிதாப், இன்னொன்று என்னுடைய வாழ்க்கை நடைமுறை. பித்அத்தை நான் எச்சரிக்கிறேன், அதை பின்பற்றாதீர்கள். பிற சமூக மக்களை போல வாழாதீர்கள், அப்படி வாழ்ந்தால் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. யூதர்களையும் நசாராக்களையும் நீங்கள் பின்பற்றுவீர்கள், ஜானுக்கு ஜான் முலத்திற்கு முலம் பின்பற்றுவீர்கள். 72 கூட்டமாக அவர்கள் பிரிந்தால் நீங்கள் 73 கூட்டமாக நீங்கள் பிரிவீர்கள். ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கம் செல்லும், நானும் என்னுடைய தோழர்களும் இருக்கக்கூடிய கூட்டம். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முன்னறிவிப்பு. மார்க்கம் தெளிவாக சொன்னாலும், மார்க்கம் முழுமையாக இருந்தாலும், இந்த மார்க்கத்தில் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் ஊடு உருவதற்கு வாய்ப்புண்டுமா இல்லையா? வாய்ப்பு உண்டு என்று நாங்கள் சொல்லுகிறோம், வாய்ப்பு உண்டு. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நீங்கள் எவைகளையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்று நினைக்கின்றீர்களோ அதில் நிறைய குளறுபடிகள் உண்டு. எவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய காரியம் என்று நினைக்கின்றீர்களோ அதில் நிறைய அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய காரியம் உண்டு. எவைகளெல்லாம் இபாதத்து என்று நினைத்து நீங்கள் செய்கிறீர்களோ அவைகளெல்லாம் இபாதத் அல்ல, அது இபாதத்திற்கு விரோதமானது. எவைகளெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு என நினைத்து செய்கிறீர்களோ அவைகளெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்திலே இருந்து உங்களை வெளியேற்றக்கூடிய காரியம். எவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய நிஅமத் நமக்கு கிடைக்கும் என்பதற்காக வேண்டி செய்கின்றீர்களோ அவைகளில் பெரும்பான்மையான காரியம் அல்லாஹ்வுடைய சாபத்தையும் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் உங்களுக்கு பெற்றுத் தருகிற காரியம் உண்டு என்று நாங்கள் சொல்லுகிறோம். இப்பொழுது நடுநிலையோடு யோசித்து பாருங்கள். மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைய முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார். இந்த மார்க்கத்தில் குளறுபடிகளை உண்டாக்குவார்கள். இந்த மார்க்கத்தில் மக்கள் ஜானுக்கு ஜான் முலத்திற்கு மூலம் யூதர்களையும் நசாராக்களையும் பின்பற்றுவார்கள். அலா ஈயாக்கும் உங்களை நான் எச்சரிக்கிறேன், அலா ஈயாக்கும் உங்களை நான் எச்சரிக்கிறேன்.
மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்காதீர்கள், புதுமைகளை செய்தால் வழிகேட்டிலே போவீர்கள், வழிகேடு நரகத்திலே கொண்டு போய்விடும். இவ்வளவு முன்னறிவிப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கும் பொழுது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் மக்கள் பின்பற்றுகின்ற காரண காரியங்களில் இந்த அனாச்சாரங்கள் நுழைவதற்கு வாய்ப்பு உண்டுமா இல்லையா? உண்டு. உண்டு என்றால் அதை எப்படி கண்டறிவது? அதுதான் இஸ்லாமிய இலக்கு. ஒரு முஸ்லீமுடைய லட்சியம் இங்கிருந்து தான் ஆரம்பமாகிறது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் நீங்கள் வேறு நாங்கள் வேறு என்கிற இரு அணி எதற்கு? இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களை நான் கேட்கிறேன், ஜமாத்துடைய நிர்வாகிகளை நான் கேட்கிறேன், இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உரையை காது கொடுத்து வீடுகளில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களை, சகோதர சகோதரிகளை நான் கேட்கிறேன். உங்களுக்கும் நமக்கு மத்தியில் இருக்கிற போராட்டத்தினுடைய அடிப்படை என்ன? எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு குடும்ப பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு முன்விரோதமும் இல்லை, எந்த வகையான ஒரு சண்டை சச்சரவும் இல்லை. நீங்களும் நானும் இழிவாக ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டதும் கிடையாது. நமக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன? ஏன் அதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க மாட்டீர்கள்? நீங்கள் சொர்க்கத்திற்கும் நாங்கள் நரகத்திற்கும் செல்ல ஒருபோதும் நீங்கள் பிரியப்படுவதே இல்லை. அதே போல நீங்கள் நரகத்திற்கும் நாங்கள் சொர்க்கத்திற்கும் செல்லவும் நாங்கள் 1% நாங்களும் பிரியப்படவே இல்லை. நமக்கெல்லாம் ஒரே லட்சியம், மறுமை நாளில் நரகத்திலே இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும், நமக்கு சொர்க்கம் வேண்டும். அது நம்முடைய இலக்கு, நம்முடைய பாதை. அதுதான் முஸ்லிம்களுடைய லட்சியம், பாதை. இதை ஒரே ஒரு குர்ஆனுடைய வசனத்தின் மூலம் உங்களுக்கு என்னால் தெளிவுபடுத்த முடியும். நம்மில் 2 பேருக்கும் 2 பாதை வேண்டாம். நம்மில் ஒருவருக்கு நமக்கு ஒட்டுமொத்தமாக ஒரே லட்சிய பாதை ஒன்று உண்டு. அதை ஒரு எச்சரிக்கை வசனத்தின் மூலம் உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் கடமைப்படுகிறேன். மறுமை நாளில் நரகத்திற்கு நிறைய தீமைகளை செய்த மக்கள் சொல்லுவார்கள். 33வது அத்தியாயம் 66வது வசனம். இந்த வசனத்தை நீங்கள் உன்னிப்பாக தமிழில் திருக்குர்ஆன் எடுத்து படித்து பாருங்கள். 33வது அத்தியாயத்தின் 66வது வசனத்தில் ஒரு சாரார் நரகத்திலே போட்டு புரட்டப்படுகிறார்கள். என்ன காரணத்திற்காக வேண்டி நரகத்தில் அவர்களுக்கு தண்டனை? அந்த தண்டனையை பெறுகிறவர்கள் தன்னுடைய வாயால் சொல்லுகிறார்கள் அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்று. அது விபச்சார குற்றம் அல்ல, வட்டி குற்றம் அல்ல, மதுபான குற்றம் அல்ல, கொலை குற்றமும் அல்ல, இறை நிராகரிப்பு குற்றம் அல்ல. நிறைய குற்றங்களுக்கு நிறைய தண்டனைகள் உண்டு. இந்த 33வது அத்தியாயத்தின் 66வது வசனத்தை ஒவ்வொரு முஸ்லிம்களும் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பாதை எது, எந்த பாதையில் நாம் போய் கொண்டிருக்கிறோம், நம்முடைய இலக்கு எது, நம்முடைய லட்சியம் எது, இந்த வசனம் உங்களுக்கு பதில் சொல்லும். அல்லாஹ் சொல்கிறான், யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னாரி யகூலூன யா லைதனா அத்தானல்லாஹ வ அத்தான ரசூலா. ஒரு சாரார் நரகத்தில் தள்ளப்படுவார்களாம். நரகத்தில் முகமெல்லாம் போட்டு புரட்டப்படுமாம். அப்பொழுது அவர்கள் தங்களுக்கு கிடைத்த தண்டனைகளை, தாங்கள் செய்த குற்றத்தை இப்படி சொல்லி அவர்கள் புலம்புகிறார்கள். அத்தானல்லாஹ வ அத்தான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் போனோமே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படாமல் போனோமே, இதுதான் சரியான இலக்கு பாதை என நினைத்து நாங்கள் வாழ்ந்து வந்த பாதை எல்லாம் நரகத்தில் கொண்டு வந்து எங்களை விட்டுவிட்டதே என்கிற வசனம் திருக்குர்ஆனிலே உண்டு. இதுதான் நம்முடைய இலக்கு, இதுதான் நம்முடைய லட்சியம். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நீங்கள் யாருடைய பேச்சுக்கும் உங்களுடைய புத்தியை அடகு வைத்து விடக்கூடாது. உங்களுடைய அறியாமை, உங்களுடைய மார்க்க கல்வியின்மை, இவைகளெல்லாம் உங்களை தவறு செய்ய நிறைய பேர்கள் தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். திருக்குர்ஆனுடைய வசனம் தான் சான்று. மறுமையில் ஒரு சாரார் நரகத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். தண்டனை அனுபவிக்கின்ற அந்த மக்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? அத்தான அல்லாஹ வ அத்தான ரசூலா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் போனோமே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படாமல் போனோமே. இன்னா அத்தானா சாதத்தனா வ குப்ரானா ஃபஅலல்லூன சபீலா. தலைவர்களுக்கு, அஜ்ரத்மார்களுக்கு, முன்னோர்களுக்கு, மூதாத்தியர்களுக்கு, சேதுமார்களுக்கு, சியாக்களுக்கு, காதிரியாக்களுக்கு, நக்ஷபந்தியாக்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடந்தோமே, அல்லாஹ்வையும் தூதரையும் விட்டுவிட்டோமே, அவர்களெல்லாம் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே. நரகத்திற்கு செல்லுகிற மக்களுடைய புலம்பல் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் போனது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படாமல் போனது. சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அதுதான் நம்முடைய லட்சியம் என்றால் 4வது அத்தியாயம் 69வது வசனம், வமை யுத்தில்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ, நடக்காத மனிதன் நரகத்தில் புரட்டப்படுகிறான்.
நடக்கிற மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன? ஒமன் யுத் இல்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்தவர்கள் மறுமை நாளில் சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு, சுகதாக்களோடு, சாலிஹீன்களோடு, முத்தகீன்களோடு, மூமின்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது நம்முடைய பாதை, அது முஸ்லிம்களாகிய நம்முடைய பாதை, அது நம்முடைய இலக்கு, நம்முடைய லட்சியம். அதை சொல்லத்தானே இஸ்லாமிய சகோதரர்களே நாம் வருகிறோம். நமக்கும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அன்பார்ந்த சகோதரர்களே? எதற்காக வேண்டி இஸ்லாமிய சமூக மக்கள் நம்மை எதிர்க்கிறார்கள்? ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல எந்த ஒரு உள் விவகாரமும் கிடையாது. அவர்களுக்கு இருக்கிற ஒரே கோபம், நாம் செய்கிற இபாதத்துகளை வழிகேடு என்கிறார்களே, நாம் செய்கிற இபாதத்துகள் பித்அத்துகள் என்கிறார்களே, நாம் செய்கிற காரியங்களை சிற்கான காரியம் என்று சொல்கிறார்களே என்கிற கோபத்தினுடைய வெளிப்பாடு விரோதமாக குரோதமாக மாறி சமூகத்தில் நம்மை இரண்டாம் தர குடிமக்களாக நம்முடைய சகோதர சகோதரிகள் நடத்துகிறார்கள். இனியும் தேவைப்பட்டால் நடத்துவார்கள். சிறிதளவு கூட எங்களுக்கு மனக்கவலையோ கஷ்டமோ கிடையாது. காரணம், இதே போன்று கேட்கிற அணியில் உள்ளவர்களாகத்தான் நாங்களும் ஆரம்பத்தில் இருந்தோம். கடுமையாக எதிர்த்தோம். கூட்டங்கள் நடத்த விடாமல் இருப்பதற்காக வேண்டி எங்களுடைய முழு சக்தியும் பிரயோகப்படுத்தினோம். ஆனால் ஒரே ஒரு நாள் என்னதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், உண்மையில் அவர்கள் சொல்லுகிற வசனம் திருக்குரானில் உண்டுமா? சொல்லப்படுகிற ஹதீசுகள் ஹதீஸ் கிதாபுகளிலே உண்டுமா? அவர்கள் சொல்லப்படுகிற அனாச்சாரம் சமூகத்தில் நடைபெறுகிறதா? இவர்கள் எதை எதிர்பார்த்து இந்த மனித சமூகத்தில் இந்த கொள்கையை சொல்கிறார்கள் என்றெல்லாம் யோசிக்க ஆரம்பத்தினுடைய வெளிப்பாடு எங்களுடைய இலக்கு மாறியது, எங்களுடைய லட்சியம் மாறியது, எங்களுடைய பாதை மாறியது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல யௌம துக்கல்லபு உஜூஹும் ஃபின்னாரி யகூலூன யா லைதனா அத்தஅன அல்லாஹ வ அத்தஅன ரசூலா. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் போனோமே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படாமல் போனோமே, நரகத்திலே நம்மை வழிகெடுத்தவர்கள் எல்லாம் நம்மை வழிகெடுத்து விட்டார்களே, தலைவர்கள், சேகுமார்கள், தங்கல்மார்கள் எல்லாம் என்று புலம்புகிற வசனங்கள் சிந்திக்க தூண்டியது. ஒமன் யுத் இல்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டவர்கள் நபிமார்களோடு சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்கிற அறைகூவல் எங்களுடைய செவிகளிலே விழுந்தது. நியாயமாக சிந்தித்து பார்த்தோம். கோபதாபங்களை எல்லாம் விட்டுவிட்டு நடுநிலை உள்ளத்தோடு நம்முடைய பாதை என்ன பாதை, எந்த பாதையில் நாம் செல்லுகிறோம், நம்முடைய லட்சியம் என்ன, நம்முடைய இலக்கு என்ன, இதே நிலையில் இருந்து மரணித்தால் நம்முடைய நிலைப்பாடு என்னவாகும் என்று யோசிக்க ஆரம்பத்தினுடைய வெளிப்பாடு இன்றைக்கு இங்கே நாங்கள் நிற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எங்களுக்கு என்ன லாபம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் எங்களுக்கு என்ன ஆதாயம்? நீங்களும் நானும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது எதற்காக? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போஸ்ட் கிடைக்கும் என்பதற்காக வேண்டியா? ஒரு எம்எல்ஏ எம்பி போஸ்ட் கிடைக்கும் என்பதற்காக வேண்டியா? முதலமைச்சர் பிரதமர் ஆகலாம் என்பதற்காக வேண்டியா? அல்ல. பள்ளிக்கு போய் தொழுகிறோம் எதற்காக? நோன்பு வைக்கிறோம் எதற்காக? ஹஜ்ஜுக்கு செல்கிறோம் எதற்காக? ஜகாத்து கொடுக்கிறோம் எதற்காக? நிறைய நல்லறங்களை செய்கிறோமே, இவைகள் எல்லாம் எதற்காக? இது போன்ற நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோமே எதற்காக? உலக ஆதாயத்திற்காக வேண்டி அல்ல, காசு பணத்திற்காக வேண்டி அல்ல, சமூக அந்தஸ்துக்காக வேண்டி அல்ல, மக்கள் சக்தியை திரட்டி நம்முடைய முழு காரியங்களையும் சாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உலக லட்சியத்தை மையமாக வைத்து அல்ல. நம்முடைய லட்சியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வேண்டும் மறுமை நாளில் சொர்க்கத்தில், நமக்கு வேண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமை நாளில் சொர்க்கத்தில். அந்த நாளில் நீங்களும் நானும் நம்முடைய பாதை வேறொன்றாக இருந்து தட்டழிந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இவ்வளவு செலவுகளையும் செய்து, இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்து நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலே வந்து நின்று கொண்டு இந்த உரை இங்கே நிகழ்த்தப்படுகிறது. தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மிக கௌரவத்தோடு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். காரணம், அல்லாஹு தஆலா எந்த நேரத்தில் யாருடைய உள்ளத்தை எப்படி திருப்புவான் என்று சொல்ல இயலாது. இந்த கூட்டத்தில் ஒரு மனிதன் சிந்தித்தால் அதுதான் எங்களுடைய லட்சியம், அதுதான் எங்களுடைய லட்சியம். இந்த ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் காலம் காலமாக இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் முடங்கி போய் கிடக்கின்ற, ஊறி போய் கிடக்கின்ற இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கத்திற்கு எதிராக ஏன் இவ்வளவு வீரியத்தோடு இந்த ஜமாத் கடந்த 20 ஆண்டு காலமாக தொன்று தொட்டு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால், நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிற பணி வேறு ஒரு வகையில் இருந்தாலும் நம்முடைய சகோதர ரத்தம் மறுமை நாளில் நம்மை விட்டும் பிரிந்து விடக்கூடாது.
நம்முடைய சகோதரிகள் மறுமை நாளில் நரகத்திற்கும் சொர்க்கத்திற்குமாக பிரிந்து போய்விடக் கூடாது. 66வது அத்தியாயம் 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. உங்களை நாங்கள் குடும்பமாக பார்க்கிறோம். நீங்கள் வேறு நான் வேறு அல்ல. அடிக்கின்றீர்களா அடியுங்கள், ஏசுகின்றீர்களா ஏசியுங்கள், திட்டுகின்றீர்களா திட்டுங்கள், குரோதங்களை வெளிப்படுத்த எவ்வளவு சக்திகளை பிரயோகப்படுத்த முடியுமோ எல்லாம் செய்யுங்கள். பள்ளியை விட்டும் துரத்துகிறீர்களா துரத்துங்கள். இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் நீங்கள் சிந்திப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோமே. எங்களை நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள். ஏமாற்றினால் ஏமாறப் போவது நீங்கள் தான் மறுமை நாளில் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்தில் நான் எடுத்து சொல்லி, நம்முடைய பாதை இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நம்முடைய லட்சியம் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இந்த துனியாவில் எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். நான் ஆரம்பத்தில் நினைவுபடுத்தினேன், இந்த மார்க்கத்தில் புதுமை உண்டாகும், இந்த மார்க்கத்தில் அனாச்சாரம் உண்டாகும், இந்த மார்க்கத்தில் இணை வைத்தல் ஊடுருவும், இந்த மார்க்கத்தில் யூதர்கள் நசாராக்களை போல இஸ்லாமிய சமூக மக்கள் நடப்பார்கள். நான் சொன்னதல்ல. இன் ஹுவ இல்லா வஹியின் யூஹா, இன் ஹுவ இல்லா வஹியின் யூஹா. அந்த தூதர் சொன்னது சாதாரண வார்த்தை அல்ல. அவர் வஹி இல்லாமல் எதையும் அவர் சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு இந்த மனித சமூகத்திலே உண்டு. இப்ப யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். 20 ஆண்டு காலம் இந்த மனித சமூகத்தில் மிக வீரியத்தோடு நாங்கள் ஒரு கொள்கையை முன்வைக்கிறோம். ஒன்று, மறுமை நாளில் எதை சொல்லி நீங்கள் புலம்புவீர்களோ, இந்த பாதையை விட்டு வேறு பாதையை தாண்டி நீங்கள் சென்றால் எதை சொல்லி மறுமை நாளில் நரகம் புரட்டப்படுமோ அந்த இலக்கு. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அதான் நம்முடைய இலக்கு. அல்லாஹ்வை ஒரு காலம் நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவன் படைத்தவன், நமக்கெல்லாம் உணவளித்தவன், நமக்கு சூரியன் சந்திரன் என்று மிகப்பெரிய அருள்களை எல்லாம் நமக்கு தந்தவன். அந்த அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை வைத்து விடாதீர்கள். காரணம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய பாரதூரமானது. இந்த பூமியில் வசிக்கின்ற ஒரு உயிர் ஜீவராசி கூட விரும்பாத, கோபப்படுகின்ற, ஆத்திரப்படுகின்ற சம்பவம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், கேளுங்கள் அன்பார்ந்த சொல்கிறேன். சுலைமான் நபி அந்த இறை தூதருக்கு அல்லாஹு தாலா நிறைய அருள்களை கொடுத்திருந்தான். பறவைகளோடு பேசுகிற அருள், எறும்புகளோடு பேசுகிற அருள், காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான். அந்த இறை தூதர் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பறவை தாமதமாகி வருவதை உணர்ந்து ஆத்திரப்படுகிறார், கோபப்படுகிறார். இப்படி ஒரு சம்பவம் திருக்குரானிலே உண்டு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றில் அந்த பறவை தாமதமாக வருவதை உணர்ந்து சுலைமான் நபிக்கு கோபம் வந்து விட்டது. வந்தால் எப்படியும் அதை தண்டிக்க வேண்டும் என்று உணர்ச்சி பொங்க பேசுகிறார். பறவை வந்தது. வருகிற பொழுது அந்த பறவை சொன்ன ஒரு செய்தி உண்டு. இஸ்லாமிய சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பறவை சொல்கிறது, நான் தாமதமாக வந்ததற்கு இறை தூதரே என்ன காரணம் தெரியுமா? அண்டை நாட்டில் ஒரு இளவரசி, ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் இருக்கிறாள். ஒரு பறவையால் தாங்க முடியவில்லை. இது அல்லாஹ்வுடைய பூமி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை ஒரு பறவையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த பறவை சொல்லுகிற செய்தி, அந்த நாட்டில் எவ்வளவு அநியாயங்கள் இருக்கும், அந்த நாட்டில் எவ்வளவு அக்கிரமங்கள் இருக்கும், அதையெல்லாம் அந்த பறவை பார்க்கவில்லை. அந்த பறவை வந்து சொன்ன செய்தி, இறை தூதரே, அந்த பெண் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறாள். இப்படி ஒரு பெண் அண்டை நாட்டில் இளவரசியாக இருக்கிறாள் என்று சொன்ன செய்தி திருக்குரானிலே உண்டு. இதுதான் எங்களுடைய ஜமாத்துடைய அடிப்படை. இங்கேதான் இஸ்லாமிய சமூகத்துடைய இலக்கை இருக்கிறது. காரணம், இன்ன சிற்கல லுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம். வட்டியை விட, விபச்சாரத்தை விட, மதுவை விட, சூதுவை விட, கொலையை விட என்னென்ன அநியாயங்கள் இந்த சமூகத்தில் பட்டியல் போட முடியுமோ எல்லா அநியாயங்களையும் பட்டியல் போடுங்கள். எல்லா அநியாயங்களை காட்டிலும் பாவங்களில் மிகப்பெரிய பாவம், அல்லாஹ்வுடைய கோபத்தை தட்டி எழுப்பக்கூடிய பாவம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். அதிலிருந்து இந்த மனித சமூகத்துடைய பாதையை திருப்பினாலே அல்லாஹ்வுடைய அருள் மழையாக, குழந்தை செல்வமாக, தோட்டங்களாக, இஸ்லாமிய ஆட்சியாக அல்லாஹ் தருகிற நியமத்துகள் திருக்குரானிலே என்னால் பட்டியல் போட முடியும். 71வது அத்தியாயத்தின் 10 முதல் 13 வரை உள்ள வசனங்களை தொடர்ந்து படித்து பாருங்கள். 24வது அத்தியாயத்தின் 55வது வசனத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ்வை மட்டுமே இந்த மனித சமுதாயம் வணங்கினால்,
அல்லாஹ்விடம் மட்டுமே இந்த மனித சமுதாயம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் தருகிற நேமத்துடைய பட்டியல் திருக்குர்ஆனிலே உண்டு. அதுதான் இந்த பயானினுடைய சாராம்சமாக உங்கள் மத்தியில் எடுத்துச் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய தாய்மார்களே, இந்த மனித சமூகத்தில் நாங்கள் ஒரு கொள்கையை முன்வைக்கிறோம். என்ன கொள்கை என்றால், நீங்கள் காலம் காலமாக எதை இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக எதை செய்தால் மறுமை நாளில் சொர்க்கத்தில் அல்லாஹ்வோடு நெருக்கமும் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச ஒரு ஆளும் கிடைக்கும் என நம்பி எந்த காரியத்தை செய்கிறீர்களோ அந்த லட்சியம், அந்த பாதை தவறானது என்று நாங்கள் விளக்குகிறோம். என்ன காரணம்? இன்றைக்கு இந்த மண்ணறையில் அடங்கி போன அவுலியாக்களிடத்திலே சென்று உதவி தேடி பிரார்த்தனை செய்து கந்தூரி நடத்தி விழாக்கள் எடுத்து மௌலூதுகள் சலவாத்துகள் எல்லாம் ஓதி அவுலியாக்களுடைய பத்ரீங்களுடைய நாதாக்களுடைய சேகமார்களுடைய பிரார்த்தனையின் காரணத்தினால் எப்படி நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்றும், பிள்ளை செல்வம் முதற்கொண்டு நோய் நொடி நீங்க, பர்க்கத்துகள் வள, குடும்பத்தில் வளம் வர, வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் கிடைக்க, இப்படி மனித தேவைகள் எல்லாம் அல்லாஹுவால் படைக்கப்பட்டு உலகத்தில் வாழ்ந்து மரணித்து போன அவுலியாக்களிடத்தில் சென்று உதவி தேடுகிறீர்கள். அதுதான் சரியான பாதை என்று நினைக்கின்றீர்கள். அது தவறு, அது நியாயமல்ல, அது இஸ்லாம் அல்ல. கபரை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி ஈதா. அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிப்பதற்கு முன்னால் இந்த மனித சமூகத்திற்கு நேரான பாதையை, லட்சிய பாதையை, இஸ்லாமிய சமூக மக்களுடைய இலக்கை அல்லாஹ்வுடைய ரசூல் போதித்தார்கள். காரணம், தனக்கு முன்னால் மரணித்து போன ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தனக்கு முன்னால் மரணித்து போன உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தனக்கு முன்னால் மரணித்து போன நிறைய இறை தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் போதித்தான். என்ன அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு? அனுப்பப்பட்ட இறை தூதர்களை மக்கள் வணங்கிய வாழ்க்கை வரலாறு. மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மக்கணங்கிய வாழ்க்கை வரலாறு. அந்த யூதர்களும் நசாராக்களும் மதீனாவிலே இருந்ததை அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்தார்கள். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் மக்களுக்கு செய்த முன்னறிவிப்பு, அந்த தூதர்களுக்கு நேர்ந்த கொடுமை தனக்கு பிறகு தன்னுடைய சமூக மக்களுக்கு நேர்ந்து விடக் கூடாது என்பதற்காக ஈசாவை வணங்கியதைப் போல, உஸைரை வணங்கியதைப் போல முஹம்மது ஆகிய நம்மையும் இந்த மக்கள் வணங்கக்கூடாது. நம்முடைய மன்னரையை மக்கள் வழிபடக்கூடாது. நம்முடைய மன்னரையை மக்கள் விழாக்கோலம் கொண்டாடக்கூடாது. நம்முடைய மன்னரையை மக்கள் கட்டி உயர்த்தி விளக்கு பற்ற வைக்கக்கூடாது. நம்முடைய மன்னரையை மக்கள் கட்டி உயர்த்தி பூசக்கூடாது. நம்முடைய மன்னரையை மக்கள் கட்டி உயர்த்தி பிரார்த்தனை செய்யக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ, அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி ஈதா. அல்லாஹுவே, என்னுடைய கபரை மக்கள் விழா கோலம் கொண்டாடும் விதமாக நீ ஆக்காதே. அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனன் யுஅபத். அல்லாஹுவே, என்னுடைய கபரை மக்கள் இபாதத்து செய்யும் இடமாக நீ ஆக்காதே யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களை குறித்து செய்த பிரார்த்தனை, கபர்களை செய்து குறித்த பிரார்த்தனை. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐ யுஜஸ்ஸல் கபர், ஐ யுஜஸ்ஸல் கபர், கபர் பூசப்படுவதை விட்டும் நான் எச்சரிக்கை செய்கிறேன். கபறுகள் நிச்சயமாக கபரின் மீது அமருவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். கபரின் மீது கட்டடம் கட்டப்படுவதையும் நான் கடுமையாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்களாகிய உங்களுடைய வாழ்வில் அது ஒரு இபாதத்தாக மாறி இருக்கிறதா இல்லையா? அது அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய இடமாக சொன்னார்களா இல்லையா? வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ்வுடைய பள்ளி உண்டு, அல்லாஹ்வுடைய பள்ளி உண்டு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்கிற பாங்கோசை உங்களுடைய காதுகளிலே வருகிறது. அந்த பள்ளியில் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடு, அல்லாஹ்வுடைய வீடாக திகழ்கின்ற பள்ளியில் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடு தர்காக்களில் இன்றைக்கு செய்யப்படுகிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் பள்ளி கபரிஸ்தான் கட்டப்படுவதை, கபரு கட்டி உயர்த்தப்படுவதை அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு வன்மையாக கண்டித்தார்கள். அல்லாஹ் தத கபரன் முஸ்ரிஃபன் இல்லா சவ்வைத்தஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்,
அல்லாஹ்வுடைய ரசூல் எதற்காக வேண்டி என்னை அனுப்பினாரோ அதே காரியத்திற்காக உன்னை நான் அனுப்புகிறேன் என்று தன்னுடைய ஆட்சி காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யாஜுல் அஸத் என்கிற ஒரு தோழரை அனுப்பி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லா தத கபரன் முஸ்ரிஃபன் இல்லா சவ்வைதஹு, கபருக்கு மேல் உயர்த்தப்பட்ட எந்த கபரையும் இடித்து தரைமட்டமாக்காமல் விட்டு விடாதே என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு பணித்தார்கள். அதே வேளையை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்ன அந்த கபர் இன்றைக்கு கட்டி உயர்த்தப்பட்டு, பூசப்பட்டு, பூமாலைகள் அணிவிக்கப்பட்டு, போர்த்தப்பட்டு, விளக்குகள் பற்ற வைக்கப்பட்டு பிரார்த்தனையும் அங்கே நடக்கின்றதா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித், யகூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. காரணம், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள், அன்பியாக்கள், நல்லவர்கள் மரணித்து போனால் அவர்களுடைய கபர்களை கட்டி உயர்த்தி அங்கே போய் நின்று கொண்டு நேர்ச்சை செய்வது, நோன்பு வைப்பது, நேர்ச்சை செய்வது, அறுத்து பலியிடுவது, பிரார்த்தனை செய்வது, சுஜூது செய்வது, தவாவை போல வலம் வருவது, எல்லா தேவைகளையும் போய் கேட்பது யூத நசாராக்களுடைய காரியம். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதர்களையும் நசாராக்களையும் ஜானுக்கு ஜான் முளத்திற்கு முளம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றார்களே, அது உங்களுடைய பாதை அல்ல, அது உங்களுடைய லட்சியம் அல்ல, அது உங்களுடைய இலக்கு அல்ல. இருந்தால் நீங்கள் தவறி போய் விடுவீர்கள் மறுமை நாளில் என்று சொல்லுவதற்காக வேண்டி வந்தவர்கள் நாங்கள் ஆதாயத்தை தேட வந்தவர்கள் அல்ல, சமூகத்தில் குழப்பத்தை உண்டாக்க வந்தவர்கள் அல்ல, மார்க்கத்தில் புதிதாக சொல்ல வந்தவர்கள் அல்ல, சமூகத்தை இரண்டு துண்டாட வந்தவர்கள் அல்ல. எல்லோரையும் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கமும் எல்லோரையும் ஈர்த்து நம்முடைய லட்சியம், நம்முடைய பாதை, நம்முடைய இலக்கு ஒரே ஒரு இலக்கு தான், நமக்கு மறுமையிலே சொர்க்கம் வேண்டும். நரகத்தினுடைய அதாபுகளை தாங்குகிற சக்தி நமக்கு இல்லை. மறுமை நாளில் நன்மைகளை எல்லாம் செய்து போய் நின்று இவைகளெல்லாம் நன்மை அல்ல, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நான் சொல்லாத ஒன்றை, செய்யாத ஒன்றை, அங்கீகரிக்காத ஒன்றை யாரு செய்தாலும் அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அந்த நிலைக்கு நீங்களும் செல்லக்கூடாது, நாமும் செல்லக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு காரியமும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, உண்டுமா இல்லையா? ரெண்டு அடிப்படை, ஒன்று அல்லாஹ்வுடைய கிதாப், ஒன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை நடைமுறை. அந்த இரண்டிலும் உண்டுமா என்று பார்த்து நம்முடைய பாதைகளை அமைக்க வேண்டும். காரணம், இது துனியாவுடைய பிரச்சனை அல்ல, ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ மக்கள் சக்தியை திரட்டி துனியாவில் அடைய போகிற லாபமோ அல்ல. இந்த பாதை மிக மிக ஜாக்கிரதையான பாதை. நம்முடைய ஈமானை, நம்முடைய தக்குவாவை, நம்முடைய ஹிதாயத்தை சைத்தான் எல்லா காரியங்களையும் அழகாக காண்பித்து நம்முடைய ஈமானையும் ஹிதாயத்தையும் பறித்து செல்கிற போராட்டத்தை சைத்தான் நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்கவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன ஒரு செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை குறித்து, அல்லாஹுவே அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி ஈரா, அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி வஸனன் யுஅபத், அல்லாஹுவே எனது கபரை மக்கள் வணங்கும் இடமாக ஆக்காதே, இபாதத்து செய்யும் இடமாக ஆக்காதே, விழாக்கோல கொண்டாடும் இடமாக ஆக்காதே என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண நேரத்தில் புலம்புகின்ற துஆக்கள், மரண நேரத்தில் மனித சமூகத்தை எச்சரிக்கையாக செய்த வாசகங்களை எல்லாம் பார்த்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்றோமே, அப்பொழுது அங்கே நாங்கள் பார்த்தோம் வழிபாட்டு தலங்களில் எல்லாம் நல்லடியார்களுடைய உருவங்கள் வரையப்பட்டிருந்தது. நல்லடியார்களை நினைவு கூறுகிறோம் என்கிற பெயரில் நிறைய உருவங்கள் வரையப்பட்டிருந்தது. அதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், உலாயிக சிராருன் ஹல்க் இன்தல்லாஹ், உலாயிக சிராருன் ஹல்க் இன்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மிக மிக மோசமானவர்கள். நல்லவர்கள் இறந்தால் அவர்களை நினைவு கூறுகிறோம் என்கிற பெயரில் உருவங்களாக, சித்திரங்களாக, இறந்த இடங்களை கட்டிடங்களாக எழுப்பி வணங்கி வழிபடுகிற மக்கள் படைப்பினங்களில் மிக மிக மோசமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த பாதை இப்பொழுது உங்களுடைய பாதையாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், நியாய உணர்வோடு யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு என்ன குறை வைத்தான்? எதற்காக வேண்டி அவுலியாக்களிடத்தில் செல்கிறீர்கள்? அங்கே சென்று ஏன் பிரார்த்தனை செய்கிறீர்கள்? கபர்களை கட்டி உயர்த்தி கந்தூரிகளை ஏன் நடத்துகிறீர்கள்?
என்ன குறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்தான்? அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க மாட்டேன் என்றானா? தேவைகளை நிறைவு செய்ய மாட்டேன் என்றானா? செய்கிற பாவத்தின் காரணமாக உங்களோடு நான் கோபமாக இருக்கிறேன் என்றானா? உங்களுக்கும் எனக்கும் இடைவெளி உண்டு, நல்லவர்களின் மூலம்தான் என்னை நெருங்க முடியும் என்றானா? குழந்தை கேட்டு வருகிற மக்களுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னானா? நோயை கொடுத்த ரப்பு தீர்க்க மாட்டேன் என்று சொன்னானா? சோதனைகளை தந்த மக்களுக்கு சோதனைகளை அகற்றவில்லை என்று அறிவித்தானா? அல்லாஹ் என்ன குறையை வைத்தான்? எதற்காக வேண்டி செல்கிறீர்கள்? அவுலியாக்குடைய கபரஸ்தான்களுக்கு சென்று அதுதான் நியாயமானது, லட்சிய பாதை, நேரான பாதை, முஸ்லிம்களுடைய லட்சியம் என்று சொல்லி அதை வலியுறுத்தி பேசுகிற ஒரு கூட்டத்திற்கு செவி சாய்த்து அது நியாயமா அநியாயமா என்றெல்லாம் சீர்தூக்கி பார்க்காமல் நியாயம் கேட்டு வந்த எங்களிடத்தில் கோபப்படுகிறீர்களே, ஆத்திரப்படுகிறீர்களே, ஏன் சிந்திக்காமல் நீங்கள் இருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததாக கருதி சொல்லப்படுகிற ஆயத்தை, திருக்குரானை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய ஆயத் திருக்குரானில் எத்துணை இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சம்பவங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறான் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் நடுநிலை உள்ளத்தோடு சீர்தூக்கி நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். கபரஸ்தானில் அடங்கப்பட்ட ஒரு ஆள், கபரஸ்தானில் என்றைக்கோ அடங்கப்பட்ட ஒரு மனிதர் அப்துல் காதிர் ஜீலானி. அவர் தான் இன்றைக்கு இன்டர்நேஷனல் அவுலியா. அவர் ஸ்ட்ரீட் அவுலியா அல்ல, டிஸ்ட்ரிக்ட் அவுலியா அல்ல, ஸ்டேட் அவுலியா அல்ல, அவர் இன்டர்நேஷனல் அவுலியா. அவரை குறித்தே பேசுவோமே. மரணித்து எத்துணை நாள் ஆனது, ஆனால் இங்கே வந்து நின்று கொண்டு கூட்டம் போட்டு பேசுகிறார்கள். அப்துல் காதிர் ஜீலானி இறக்கவில்லை, இன்னும் உயிரோடு இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார். இந்த மஸ்ஜிதுல் ஹக், இந்த குனைமுத்தூர் பகுதி வீட்டிலே நீங்கள் ஒரு சாம்பிளுக்கு டெஸ்டாக 1000 முறை அவரை அழைத்து பாருங்கள், வீட்டுக்கு வருவார். 999 முறை அழைக்கிற பொழுது வீட்டுடைய வாசலிலே தான் நிற்பார். 1000வது ஒரு முறை, 999 முடிந்து 1000வது முறை நீங்கள் அழைக்கும் பொழுது வீட்டுடைய கதவை தட்டுவார் என்று சொல்லுகிறார்களே. யோசனை வேண்டாமா? மரணித்து போய் எவ்வளவு நாளானது? மரணித்து போனவர்களை உயிரோடு உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார்களே, மரணித்து போனவர்களுக்கு காது கேட்கும் என்று சொல்லுகிறார்களே, மரணித்து போனவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார்களே, மரணித்து போனவர்கள் அழைத்தால் இந்த குனிமுத்தூருக்கு கூட தேவைப்பட்டால் வருவார்கள் என்று சொல்லுகிறார்களே. இது மார்க்கமா? இது இஸ்லாமா? அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து அந்தஸ்தையும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார்களே, இது நியாயமா? கொஞ்சமாவது மார்க்க ஞானம் வேண்டாம்? அட மார்க்க ஞானம் வேண்டாம். குர்ஆனை முழுமையாக படித்து ஹதீஸ்களிலே கரை கண்டு மிகப்பெரிய மார்க்க ஞானத்தோடு இந்த ஒரு கான்செப்டை, இந்த ஒரு தியரியை, இந்த பாதையை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். நியாய உணர்வோடு சிந்தித்து பாருங்களேன். அப்துல் காதிர் ஜீலானி இன்னும் உயிரோடு இருக்கிறார், கேட்கிறார், பார்க்கிறார், பதில் சொல்கிறார், கஷ்டங்களை நீக்குகிறார், அழைத்தால் வருவார், இன்னும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்றால் இது இஸ்லாத்தினுடைய, முஸ்லிம்களுடைய சொர்க்கத்துக்குரிய பாதையா இது? இதை சொல்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்கின்றீர்களே. யாராவது ஒரு ஆள் எழுந்து இப்படி ஒரு இறைநேசர் மரணித்தால் அவர் மரணித்தவர் என்று சொல்லக்கூடாது, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் எவ்வளவு பிரச்சனைகளை இந்த மனித சமூகத்தில் நாம் சந்திக்க வேண்டி வரும். ஜமாத்துல் உலமா உண்டு, ஜமாலியினுடைய ஆட்கள் உண்டு, நிறைய அகல சுன்னத்து வல் ஜமாத்தினை ஆதரிக்கக்கூடிய மக்கள் உண்டு. அவர்கள் யாராவது பிறந்தால், யாராவது இறந்தால், அல்லது ஏதாவது ஒரு அவுலியா மரணித்து போனால் அவருடைய மனைவியை மறு திருமணம் செய்யலாமா? அந்த பெண்ணுக்கு மறு திருமணம் உண்டுமா? காரணம் அவுலியா உயிரோடு இருக்கிறாரு, அவுலியா மரணிக்கவில்லையே. அவர் மரணித்தால் அவருடைய சொத்துக்களை பங்கிட்டு கொடுக்கலாமா? உயிரோடு உள்ளவருடைய சொத்துக்களை எப்படி பங்கிட்டு கொடுப்பது? அந்த அவுலியாக்களுக்கு மனைவியாக வாக்கப்பட்டவர்கள் மரணிக்கின்ற வரை வேறு பெண்ணை திருமணமே செய்ய முடியாது. காரணம் அவுலியா உயிரோடு இருக்கிறாரே. அவுலியாவுடைய மனைவியை இன்னொருவன் திருமணம் பண்ண முடியுமா? எவ்வளவு பிரச்சனை மனித சமூகத்தில். இதற்கு மேலாக பார்க்கிறார், கேட்கிறார், நடக்கிறார், தேவைப்பட்டால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் என்று நம்பி உயிரோடு உள்ள ஒரு ஆளை ஏன் கொண்டு போய் புதைத்தீர்கள்? இறந்து போய் விட்டார் என்று முடிவு செய்து ஜனாசா தொழுகையும் தொழுது 6 அடி மண்ணை தோண்டி உள்ளுக்குள் கொண்டு போய் அடக்கிய பிறகு சொல்லுகிறார்கள் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் செவி ஏற்கிறார்கள், அவர்கள் செவி ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று காலம் காலமாக வாழையடி வாழையாக முன்னோர்கள் மூதாத்தியர் வழியாக மார்க்கம் என்று உங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் வழி தவறாமல் இருக்க வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய கிதாபை படித்து பிடித்துக் கொள்ளுங்கள், எனது வழிமுறையை படித்து பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த இரண்டையும் நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்கு நன்றாக கடவாய்ப்பற்களில் பிடியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னானே. அந்த அல்லாஹ்வுடைய ஆயத்தில்
27வது அத்தியாயத்தின் 80வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு அடியான் இந்த உலகத்தில் மரணித்தால் அவனுக்கு செவியேற்குமா? கேட்டால் பதில் சொல்லுவானா? பதில் சொன்னால் திரும்ப உங்களுக்கு ஏதாவது உபகாரம் செய்ய முடியுமா? அவருடைய நிலை என்ன என்பதை கிதாபிலே அல்லாஹ் சொல்கிறான். நாம் சுயமாக சொல்லவில்லை. நம்முடைய ஜமாத்துடைய தீர்மானம் அல்ல, செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துடைய தீர்மானம் அல்ல. அல்லாஹு தஆலா சொல்கிற வசனம் 27வது அத்தியாயத்தின் 80வது வசனம். இன்னக்கலா துஸ்மி உல் மௌதா, இன்னக்கலா துஸ்மி உல் மௌதா, இறந்தவர்கள் ஒருபோதும் செவியேற்கவே மாட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய பாதை, இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பாதை, உண்மையான இறை விசுவாசியுடைய பாதை. மரணித்து அடக்கம் செய்தால் காது கேட்காது, மரணித்து அடக்கம் செய்தால் காது கேட்காது. அல்லாஹ்வுடைய ஆயத். மேலும் அல்லாஹ் 35வது அத்தியாயத்தின் 14வது வசனம் 15வது வசனம். ததூன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர், நிச்சயமாக இறந்து போனவர்கள் ஒரு அணு அளவு கூட எந்த காரியத்தையும் உங்களுக்கு செய்ய சக்தி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இது அல்லாஹ்வுடைய பாதை, இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பாதை, இது முஸ்லிம்களுடைய பாதை. மேலும் அல்லாஹ் சிறு பிள்ளைக்கு பாடம் நடத்துவதைப் போல இஸ்லாமிய சமூக மக்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். இன் ததுஊஹும் லா யஸ்மஉ துஆஅக்கும், நீங்கள் அவர்களை அழைத்து பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்லட்டும். எங்காவது ஒரு தர்காவில் உங்களுடைய தேவைகளை குறித்து நீங்கள் கேட்கும் பொழுது தர்காவிலே இருந்து உங்களுக்கு பதில் வந்ததாக ஒரு சரித்திரம் உண்டுமா என்ற சொற்களே? நடக்காது. நடந்தால் திருக்குர்ஆனுடைய வாக்கு பொய்யாகிவிடும். அல்லாஹ் சொல்கிறான், இன் ததுஊஹும் லா யஸ்மஉ துஆஅக்கும், அழைத்து பாருங்கள், உங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லட்டும். வலவு சமிஉ மஸ்தஜாபு லக்கும், செவியேற்றாலும் கூட செவியேற்க மாட்டார்கள், செவியேற்றாலும் கூட பதில் சொல்ல மாட்டார்கள். யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், மறுமை நாளில் அப்துல் காதர் ஜீலானி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்து நிறுத்துவான். 3வது வரி கவனமாக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய வரி. அந்த அப்துல் காதர் ஜீலானி இடத்தில் அல்லாஹு தஆலா கேட்பான், உலகத்தில் வாழுகிற முஸ்லிம்களுக்கு மரணிப்பதற்கு முன்னால் உன்னை அழைத்து பிரார்த்தனை செய்ய நீதான் சொன்னாயா என்று கேட்கும் பொழுது யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், அவர்கள் மறுமை நாளில் நிராகரித்து விடுவார்கள். தனக்கு வைக்கப்பட்ட சிறுக்கில் இருந்த மக்கள் நிராகரித்து விடுவார்கள், அவுலியாக்கள் மக்களை நிராகரித்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே. இது அல்லாஹ்வுடைய பாதை, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதை, இதுதான் முஸ்லிம்களுடைய பாதை. இதை சொல்லத்தான் இந்த மனித சமூகத்திலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இது சாதாரண குற்றம் அல்ல, இது சாதாரண குற்றம் அல்ல, இது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். 7வது அத்தியாயத்தின் 194வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும், யாரை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவர் அடிமை, உங்களை போல அடிமை. அடிமையால் ஒரு மனிதனுக்கு உபகாரம் செய்ய முடியாது. அடிமையை படைத்த எஜமானனுக்கு தான் முடியும். அவர் எஜமானனா அவர் அடிமையா? அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அப்துல் காதர் ஜீலானி, ஏர்வாடி பாதுஷா, நாகூர் ஆண்டவர், இன்னும் பதிரிங்கள், தங்கள்மார்கள், எவ்வளவு தர்காக்கள் உண்டுமோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ் கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இஸ்லாமிய சமூக மக்களுக்கு அல்லாஹ் கேட்கிற கேள்வி, அவர் அடிமையா எஜமானனா? அவர் அடிமை. அடிமை என்றால் அவருக்கும் நான் தேவை, உங்களுக்கும் நான் தான் தேவை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு தெளிவாக சொல்கிறான். இதை ஆதரித்து, கபர் வழிபாடுகளை ஆதரித்து, அவுலியாக்களிடத்திலே உதவி தேடுவதை ஆதரித்து உங்கள் மத்தியிலே சொல்லக்கூடிய ஒரு சில வியாக்கியானங்கள் உண்டு, தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அடங்கப்பட்ட நல்லடியார்கள் கேட்கிறார்கள், பதில் சொல்கிறார்கள் என்பது குர்ஆனிலும் உண்டு, ஹதீஸிலும் உண்டு. என்ன ஆதாரம்? நீங்கள் மையவாடிக்கு சென்றால் அஸ்ஸலாமு அலைக்க தார கௌமின் முஃமினீன் இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகுன் என்று ஏன் நீங்கள் சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் அடங்கப்பட்ட உங்களின் மீது உண்டாகட்டும், நீங்கள் முன்னால் சென்றீர்கள், நாங்கள் பின்னால் வரப்போகிறோம். துவாவுடைய அர்த்தம். சலாம் என்பது யாருக்கு சொல்ல வேண்டும்? காது கேட்கிற மக்களுக்கு தானே சொல்ல வேண்டும். அடங்கப்பட்ட அவுலியாக்குடைய கபர்களில் போய் நின்று கொண்டு ஏன் நீங்கள் சொல்கிறீர்கள்? இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவுலியாக்கள் காது கேட்கிறது. நியாயமா இது? இது நியாயமா? சலாம் சொன்னால் அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்பதற்காக வேண்டி அந்த சலாமை சொல்கிறோம். சரி, அவுலியாக்களுக்கு காது கேட்டது. அவுலியாக்கள் அதிக பிரசங்கத்தனம் செய்யலாமா? அவுலியாக்கள் செய்யக்கூடாது அல்லவா? முஸ்லீமுடைய பண்பென்ன? சலாம் சொன்னால் திரும்ப பதில் சொல்ல வேண்டும் என்பது முஸ்லீமுடைய பண்பு.
அவுலியாக்கள் அதிகம் அதிகம் அதை பின்பற்ற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது இன்னாருடைய மகன் இன்னாரே வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று எந்த தர்காக்களில் அவுலியாக்கள் உங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள்? எந்த தர்காக்களில் அடங்கப்பட்டவர்கள் உங்களுக்கு பதில் சொன்னார்கள்? சலாத்திற்கு பதில் சொல்லாமல் அதிக பிரசங்கத்தனமாக ஒரு அவுலியா கபருக்குள் படுத்து கிடக்கலாமா? இது நியாயமா? இது இஸ்லாத்திற்கு விரோதமான காரியமாயிற்றே என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். சலாம் சொல்வது, இஸ்லாத்தில் சலாம் சொல்வது இரண்டு வகைப்படும். உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். சலாம் என்பது ஒரு சில நேரங்களில் துவாவாக மாறும். உயிரோடு உள்ளவர்கள் கேட்டால் பதில் சொல்ல வேண்டும். ரெண்டு உண்டு சலாத்தில். சலாம் என்பது இரண்டு வகைப்படும். துவாவாக மாறுகிற இடங்களில் அதை துவாவாகத்தான் பார்க்க வேண்டும். மன்னரையில் அடங்கக்கூடிய மனிதர்களை பார்த்து நாம் சொல்லுகிற இந்த வார்த்தை காது கேட்கும், பதில் சொல்லுவார்கள் என்பதற்காக வேண்டிய அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை விட்டும் மக்காவை விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது மக்காவை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன சம்பவம் ஹதீஸிலே உண்டு. உன்னை பிரிய எனக்கு மனமில்லை, உன்னை பிரிய எனக்கு மனமில்லை, நான் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி சொல்லுகிறேன். எனக்கு இந்த உலகத்தில் பிரியமானவன் உன்னை தவிர பிரியமானது எனக்கு வேறொன்றுமல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது காபாவுக்கு காது கேட்கும் என்பதற்காக வேண்டியா? காபா பதில் சொல்லும் என்பதற்காக வேண்டியா? பிரார்த்தனைகளாக சொல்ல ஒவ்வொரு இடங்களிலும் சலாத்தினுடைய அர்த்தங்கள் மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிற பொழுது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடுப்பங்கரையில் இருந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உணவு சமைத்து வைத்து கொண்டு வந்த ஒரு நேரம் உண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவி கதீஜாவுக்கு சொல்லுங்கள், சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா முத்தாலான ஒரு மாளிகை கட்டி இவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். மேலும் அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறான். இந்த சலாத்திற்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு இன்னொரு அல்லாஹ் இருந்து சலாம் சொல்கிறானா என்ற பொருள். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு இன்னொரு அல்லாஹ் இருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாக்குகிறான் என்ற பொருள். அந்த சலாத்திற்கு அதுவல்ல பொருள். அந்த சலாத்து பிரார்த்தனை என்று புரிந்து கொள்ள வேண்டும். பூட்டிய வீட்டை துறந்து வீட்டுக்குள் செல்லும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி செல்லுங்கள் என்றார்கள். கதவுக்கு பதில் சொல்லுகிற ஆற்றல் உண்டா என்பதற்காக வேண்டியா சொல்லுகிறோம்? சுவர்கள் நமக்கு பதில் சொல்லும் என்பதற்காக வேண்டியா சொல்லுகிறோம்? அது பதில் சொல்லுகிற சலாம் அல்ல. வீட்டில் தனிமையிலே தொழுகிறீர்கள், தொழுகை முடிகிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிறீர்கள், செவர்கள் எல்லாம் பதில் சொல்லும் என்பதற்காக வேண்டியா இந்த சலாம்? இரண்டு பேர் தொழுகிறீர்கள், இமாமாக நீங்கள் நிற்கிறீர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது உங்களை பின்தொடர்ந்து தொழுகிறவர் வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சலாத்திற்கு பதிலாக சொல்லுகிறார். இந்த சலாத்திற்கு என்ன பொருள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே அத்தஹியாத்தில் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை அழைத்து சொன்ன சலாம் உண்டு. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியூ, அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களின் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று அத்தஹியாத்தில் ஓதுகிறோமே சலாம். இந்த சலாத்தை சஹாபாக்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஓதினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னால் இருந்தார்கள். வலைக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் அஸ்ஸலாம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தாரா? பதில் சொல்லுகிற சலாமா இது? சலாம் இரண்டு வகைப்படும். இது போன்ற ஆதாரங்களை எடுத்து வைத்து இஸ்லாமிய சமூகத்துடைய இலக்கை, லட்சியத்தை, பாதையை மாற்றுகிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையான் திருமறை குர்ஆனில் குழந்தை கேட்டு பிரார்த்தனை செய்த நபிமார்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். செல்வங்களை நான் தான் தருகிறேன் என்கிறான். வானத்திலே இருந்து மலைகளை நான் தான் மழை பெய்ய வைக்கிறேன் என்கிறான். செல்வங்களை தருகிறேன், உங்களுடைய கஷ்டங்களை போக்குகிறேன், நோய் ஏற்பட்டால் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். எவ்வளவு சொல்லுகிறான் அல்லாஹு தஆலா. 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். நபியே, என்னை பற்றி அந்த மக்கள் உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுடைய நாடி நரம்பை விட சமீபமாக இருக்கிறேன். என்னை அழைக்கட்டும், என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யட்டும், அந்த பிரார்த்தனைக்கு பதில் கொடுக்கிறேன். என்னை அழைத்து பிரார்த்தனை செய்யும் காலமெல்லாம் அவர்கள் நேரான பாதையில் இருப்பார்கள். அவர்களுடைய லட்சியம் ஒன்றாக இருக்கும். அவருடைய பாதை சொர்க்கத்து பாதையாக இருக்கும். என்னை அழைக்காமல் வேறு யாரையாவது அழைத்தவர்கள் பிரார்த்தனை செய்தால் அவர்கள் வழிகட்டு போய்விடுவார்கள், எனக்கு இணை வைத்த குற்றத்திற்கு ஆளாவார்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் எவ்வளவு இடங்களில் சொல்கிறான். என்றைக்காவது யோசித்து பார்த்தீர்களா தாய்மார்களே? என்றைக்காவது சீர்தூக்கி பார்த்தீர்களா தாய்மார்களே? அவுலியாக்களுக்கு, நாதாக்களுக்கு, பதரீங்களுக்கு மௌலூது பாடல்களை ஓதுகிறீர்கள். கேட்டால் நாங்கள் ஸலவாத்து சொல்கிறோம் என்று சொல்கிறீர்கள். ஸலவாத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி நமக்கு கற்றுத் தந்தார்கள்?
மௌலூது பாடல்கள் என்ன? ஒரு அரபி பாடல்கள். சாதாரண 300 வருடத்திற்கு பின்னால் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அரபி பாடல். இந்த பாடல்களை பொருள் உணர்ந்து நீங்கள் மக்களுக்கு எவ்வளவு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய பண்டிதர்கள் இருக்கிறீர்கள், செல்வந்தர்கள் இருக்கிறீர்கள். ஒரு முஹியத்தீன் மாலையையோ மஞ்சக்குளத்து மாலையையோ அல்லது சலாத்தின் நாரியையோ அல்லது சுபஹான மௌலூத், முஹியத்தீன் மாலை, மங்கூஸ் மௌலூத், எவ்வளவு மௌலூத் உண்டுமோ எல்லாவற்றையும் மக்களுக்கு மொழிபெயர்த்து கொடுங்களேன். மக்களுக்கு மொழிபெயர்த்து கொடுங்களேன். மொழி பெயர்த்தால் தெரியும் அல்லாஹ்வுக்கு விரோதமான போக்கு அந்த அரபி பாடல்களில் எவ்வளவு உண்டு என்பது உங்களுக்கு தெரியும். மௌலூது பாடல்கள் ஸலவாத்தா? அது ஸலவாத் என்று மக்களை ஏமாத்துகிறார்கள் ஒரு சில வியாபார கூட்டம். இதை கூடாது என்று சொல்லுகிற காரணத்தினால் எங்களுக்கு என்ன லாபம்? அவர்களை விட ராகம் போட்டு ஓதுகிறவர்கள் இங்கே உண்டுமே, அவர்களை விட உச்சரிப்போடு ஓதுகிறவர்கள் நமக்கும் உண்டுமே. நாம் ஒரு கட்டத்தில் அதை ஓதிக்கொண்டுதானே இருந்தோம். ஓதுகிற வீடுகளில் எல்லாம் வகை வகையான உணவு, ஓதுகிற வீடுகளில் வகை வகையான காசு பணம், அதிகமான செல்வம் எல்லாம் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்ததை தூக்கி வீசினோம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, காசு பணத்திற்காக வேண்டி எதிர்க்கவில்லை. இது நரக படுகொலைக்கு செல்லுகின்ற ஸலவாத்துகள். இந்த ஸலவாத்துகள் ஒரு உதாரணத்திற்கு இந்த குனைமுத்தூர் இந்த பகுதியில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து இந்த 2 தினங்களில் ஒரு தீர்மானம் எடுங்கள். உண்மையில் இது ஸலவாத்தா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். ஆலிம்களுக்கு ஒரு அறைகோவில் விடுங்கள். யார் ஸலவாத்துக்கு வந்தாலும் ஸலவாத்து சொல்லிட்டு போக வேண்டியதான், காசோ சாப்பாடோ எல்லாம் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஜும்மாவிலேயே மௌலூத் ஓதுவது ஹராம்னு இமாமே சொல்லுவார். மௌலூத் ஓதுவது ஹராம் என்று இமாமே சொல்லுவார். அதை ஓதுகிற முறையை பாருங்கள். ஏழை எளிய வீடு என்றால் நடமௌலூத் என்றால் அதை விட ஒரு ஸ்பீடான மௌலூதை நீங்கள் பார்க்கவே முடியாது. வசதி படைத்தவர்களுடைய வீடு என்றால் விடி மௌலூத், விடிய விடிய அமர்ந்து ஓதுவார்கள். காரணம், ஒரு 10 நிமிடத்திற்கு ஒரு முறை பால் வரும், கற்பூரம் கலந்த பால், குறிமுளகு கலந்த பால். ஒரு 20 நிமிடத்திற்கு ஒரு முறை தொண்டை கரகரப்பை நீக்குகிற மசாலா பால். அதற்கு பிறகு ஆட்டிறைச்சி என்ன, கோழி இறைச்சி என்ன, வகை வகையான உணவுகள் எல்லாம் முடிந்து போகும்போது வெறும் சலாம் சொல்லி அனுப்ப மாட்டாங்க. கையை மடக்குகிற பொழுது கையில் பணம் கொடுத்து அனுப்புவார்கள். இது என்ன பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா? இது இஸ்லாமிய சமூக மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகின்ற ஒரு கூட்டம். இது நியாயமா அநியாயமா என்பதை கூட சிந்தித்து பார்க்காமல் இபாதத்து செய்ய போகிறோம் என்று சொல்லி, ஸலவாத்து செய்ய சொல்ல போகிறோம் என்று சொல்லி மக்களுடைய பணங்களை இப்படி மோசடித்தனமாக அபகரிக்கிறீர்களே, நியாயமா? இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நீங்கள் இடம் கொடுக்கின்றீர்களே, சிந்தித்து பார்த்ததுண்டா என்றைக்காவது? சலாம் சொல்வதற்கு, ஸலவாத்து சொல்வதற்கு எதற்கு விருந்து, எதற்கு ஆட்கள்? நீங்கள் அப்படியே படைக்கப்பட்டீர்கள் இஸ்லாமிய சமூகமே. நீங்கள் குழந்தை பிறந்ததா, அதற்கு வர வேண்டும் ஒரு ஹஜ்ரத், அவர் வந்துதான் பேங்கில் இருந்து பணம் எடுப்பதை போல பேரை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வைப்பார். அவர் வந்துதான் அங்கிருந்து காரியத்தை தொடங்குவார். குழந்தை பிறந்ததா, மத குருமார்கள் வேண்டும். குழந்தைக்கு கத்னாவுடைய சுன்னத்தா, மத குருமார்கள் வேண்டும். அவன் பெரிதாகி திருமணமா, திருமணத்திற்கு மத குருமார்கள் வேண்டும். அவன் இறந்து போனானா, அந்த ஈமச்சடங்கை செய்வதற்கு மத குருமார்கள் வேண்டும். எல்லாம் நீங்கள் உருவாக்கினீர்கள். இது பிற மத கலாச்சாரம் அல்ல, இது இஸ்லாம். இந்த பாதை சொர்க்கத்து பாதை. இதை உண்டாக்கியவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே பதில் சொல்ல வேண்டும் இந்த மக்களை வழிகெடுத்த கூட்டத்திற்கு. இஸ்லாமிய சமூகத்தில் எவ்வளவு அனாச்சாரம், எவ்வளவு அநியாயம் இந்த இஸ்லாமிய சமூகத்திலே உண்டு. நடை மௌலூத், விடி மௌலூத் என்று ஒவ்வொரு இடங்களிலும் மெட்டுகள், சினிமா ராகங்களில் விடிய விடிய அல்லாஹ்வுடைய ஆலயம் என்று கூட பாராமல் அல்லாஹ்வுடைய பெயர் துதிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர்களை பயன்படுத்தி இப்படி அரபி பாடல்களை பாடுகிறீர்களே, இது மார்க்கத்தில் உண்டுமா? இந்த பாடல்களை பாடி செல்கிற இந்த பாதை சரியான பாதையா என்று ஏன் நீங்கள் யோசிக்க தவறினீர்கள்? இவர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள்? எதிர்க்கக்கூடியவர்களுடைய காரணம் என்ன? ஏன் இவர்கள் எதிர்க்கிறார்கள்? இவர்கள் நினைத்தால் ஓதலாமே, இவர்கள் நினைத்தால் பணம் சம்பாதிக்கலாமே, இவர்கள் நினைத்தால் இதைவிட இன்னும் பெரிய அளவில் மீனாது விழா கொண்டாடலாமே என்றெல்லாம் ஏன் நீங்கள் யோசிக்க தவறிவிட்டீர்கள்? இது துனியாவுடைய பிரச்சனை அல்ல, மார்க்க பிரச்சனை. மறுமையில் சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கக்கூடிய பாதை. இந்த பாதையில் விளையாடாதீர்கள். இந்த பாதையை படிக்காமல் இருக்காதீர்கள். இந்த பாதையை சிந்திக்காமல் இருக்காதீர்கள். இந்த பாதையை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட முன்வர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமிய லட்சியம், முஸ்லிம்களுடைய பாதை, முஸ்லிம்களுடைய இலக்கு எது என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த கூட்டமே தவிர உங்களிடமிருந்து காசு பணம் வாங்கிட்டோம், ஏதோ ரபீல் அவ்வல் மாதம் எல்லோரும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை நடத்துகிறார் என்பதற்காக நாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தி இங்க வரல.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களை விட அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். உலக மக்களை விட எல்லோரையும் விட அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் நேசிக்க வேண்டும். உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தார்கள் தெரியுமா? நம்முடைய கூட்டங்களுக்கு வராமல் இருக்க, நம்முடைய கேசட்டுகளை கேட்காமல் இருக்க, நம்முடைய புத்தகங்களை படிக்காமல் இருக்க, நம்முடைய பள்ளி வாயில்களிலே ஜும்மாவுக்கு வராமல் இருக்க, நம்முடைய நண்பர்களோடு பேசாமல் இருக்க, நம்முடைய நண்பர்களோடு திருமணம் போன்ற உறவுகள் வைக்காமல் இருக்க உங்களுக்கு என்ன ஒரு பாரதூரமான விஷயத்தை சொல்லி தந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலை இவர்கள் நேசிக்காத பாவிகள். அல்லாஹ்வுடைய ரசூலை சாதாரண மனிதர்கள் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஸலவாத்து கூட ஓதக்கூடாது என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சாதாரண மனிதர் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எந்த அந்தஸ்தும் எந்த சிறப்பும் இல்லை என்கிறார்கள் என்று ஒரு பச்சை பொய்யை வழிதவறி நிற்கிற இஸ்லாமிய சமூக மக்களுக்கு, எங்களோடு தொடர்பில்லாத சமூக மக்களுக்கு திடீரென வந்து நின்று கொண்டு ஜுமா மேடைகளிலும் துண்டு பிரசுரங்களிலும் பார்க்கிற பொழுதெல்லாம் நம்மை ஒரு பயங்கரவாதியாக, இஸ்லாத்தினுடைய தீவிரவாதிகளாக இந்த மனித சமூகத்தில் சித்தரித்ததனுடைய விளைவு சத்தியம் எது, எந்த பாதை சொர்க்கத்து பாதை என்பதை நீங்கள் யோசிக்காமலேயே உங்களுடைய வாழ்வை நீங்கள் கழித்து விட்டீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்காதவன் முஸ்லீமாக இருக்க முடியுமா என்றாவது குறைந்தபட்சம் நீங்கள் யோசித்தீர்களா தாய்மார்களே? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். நீங்கள் உண்மை இறை விசுவாசியாக முடியாது. யார் தன்னுடைய தாய், தந்தை, மகன், பிள்ளை, பெற்றார், உற்றார், உறவினர்கள், உலகத்து மக்களை காட்டிலும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்காமல் ஒருவன் உண்மை முஃமினாக முடியாது. அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். உங்களுடைய உயிரை காட்டிலும் மேலாக அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நேசிக்காமல் ஒரு முஸ்லிம் ஆள முடியுமா? தூதருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு முஸ்லிம் தன்னை முஸ்லிம் என்று பிரகடனப்படுத்த முடியுமா? தூதரை நேசிக்காவிட்டால் மறுமையில் சொர்க்கம் கிடைக்குமா? போலியான வாதம், அவதூறு, பித்தலாட்டங்கள் நமக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒரு இடைவெளியை ஏற்படுத்தினால் தான் வியாபார கூட்டங்களுக்கு வியாபாரம் நடக்கும் என்பதற்காக வேண்டி பாதையை மாற்ற முயற்சி செய்கிறார்கள். மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள். நாளைய மறுதினம் மீலாது நபி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறந்த தின விழா. யார் கொண்டாட சொன்னது? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறந்த தின விழா கொண்டாட அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாரா? சஹாபாக்கள் சொன்னார்களா? நாலு இமாம்கள் என்கிறீர்களே, இமாம்கள் சொன்னார்களா? ஏதாவது அவுலியாக்கள் சொன்னார்களா? நாதாக்கள் சொன்னார்களா? யாரும் சொல்லவே இல்லை. நீங்களாக சொன்னீர்கள். இயேசுவுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் இருப்பதை போல, காந்திக்கு ஒரு காந்தி ஜெயந்தி இருப்பதை போல, நேருவுக்கு ஒரு நேரு ஜெயந்தி இருப்பதை போல ஏன் ரசூலுல்லாவுக்கு ஒரு ஜெயந்தி இருக்கக்கூடாது? நீங்களாக கொண்டு வந்து மக்களுக்கு காண்பித்த பாதை. அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்த தின விழா கொண்டாடு, பிறந்த தின விழா கொண்டாடாதவன் முஸ்லீம் அல்ல, பிறந்த தின விழா கொண்டாடாவிட்டால் இஸ்லாத்திற்கும் அருளுக்கும் சம்பந்தமே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாரா? அல்லாஹ்வுடைய ரசூலை பிறந்த தின விழா மேடைகளில் நிறுத்தி அரசியல்வாதிகளை கொண்டு வந்து நிறுத்தி அவரை ஒரு அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு ஆதாயம் தேடுகிற ஒரு தலைவரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவர் பிறந்த நாள் திங்கட்கிழமை. அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சொன்னாரோ அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். பிறந்த கிழமை திங்கட்கிழமை. அல்லாஹ்வுடைய ரசூல் நோன்பு வைக்க சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், திங்கட்கிழமை ஏன் நோன்பு? அந்த கிழமை தான் நான் பிறந்தேன், அந்த கிழமை தான் எனக்கு வஹி வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாரத்திற்கு ஒரு நாள் திங்கட்கிழமை வருகிற பொழுது இந்த கிழமை அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்த கிழமை என்று நோன்பு வையுங்களேன். இந்த குடியமுத்தூர் பகுதி, இந்த மாவட்டம், இந்த மாநிலம், இந்த இந்தியா போன்ற இந்த நாடு தேசிய அளவில் திங்கட்கிழமை நோன்பு வைக்கிற பொழுது மாட்டு மரத்தவர்கள் கேட்பார்கள், ஏன் இன்றைக்கு விரதம்? எங்களுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த கிழமை, அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்த கிழமை, ஆகவே இந்த கிழமை நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று நோன்பு வைத்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிறப்பை மனித சமூகத்திற்கு சொல்லுங்களேன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரை கேட்டால் வெள்ளிக்கிழமை ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை என் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள், 10 நன்மை கிடைக்கும் என்றார்கள். வெள்ளிக்கிழமை வருகிற பொழுது மக்களுக்கு சொல்லிக் கொடுங்களேன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்கிற ஸலவாத்தை. அல்லாஹ்வுடைய ரசூலை நம்முடைய சொந்த வாழ்வில் கழிவறைக்கு செல்வது முதற்கொண்டு ஆட்சியில் அமருகிற வரை அல்லாஹ்வுடைய ரசூலை ஜானுக்கு ஜான், முளத்திற்கு முளம் பின்பற்றி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்ணியம் இந்த மனித சமூகத்தில் காப்பாற்ற முயற்சி எடுங்களேன். குடும்பம் குடும்பமாக அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுங்களேன். பின்பற்றுவதன் மூலம் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் நேசிக்க வேண்டும். காரணம்,
அதையும் அல்லாஹ் சொல்கிறான். 3வது அத்தியாயத்தின் 31வது வசனம், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யஃபிர் லக்கும் துனூபக்கும். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமானால் உங்களை அந்த மக்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமானால் ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை ஜானுக்கு ஜான், முளத்திற்கு முளம் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி நடங்கள். அதுதான் முஸ்லிம்களுடைய சரியான பாதை. யூதர்களையோ நசாராக்களையோ கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று அந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவதைப் போல, இயேசு பிறந்த தினத்தை மையமாக வைத்து ஒரு ஆண்டையே துவக்குவதைப் போல நமக்கும் ஏன் இல்லை என்று பிற மதத்தவர்களைப் போல நடக்காதீர்கள். அது முஸ்லிம்களுடைய பாதை அல்ல, அது இஸ்லாமியர்களுடைய பாதை அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை நெறிமுறையை நாம், நம்முடைய பிள்ளை, நம்முடைய மனைவி, நம்முடைய தாய் தந்தை, நண்பர்கள், சமூகம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒவ்வொரு காரண காரியங்களையும் கண்டறிந்து பின்பற்றி நடப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை உயிரோட்டம் கொடுங்கள். அவருடைய கண்ணியத்தை காப்பாற்றுவது நம்முடைய கடமை. யான் என்னை முஸ்லீம் என்று சொன்னால் பிற மதத்தவர்கள் எல்லாம் என்னை பார்க்க வேண்டும், என்னிடமிருந்து இஸ்லாத்தியவர்கள் படிக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் என்றால் மதுபானம் அருந்த மாட்டான், ஒரு முஸ்லீம் என்றால் விபச்சாரம் செய்ய மாட்டான், ஒரு முஸ்லீம் என்றால் வரதட்சணை வாங்க மாட்டான், ஒரு முஸ்லீம் என்றால் பித்அத் செய்ய மாட்டான், ஒரு முஸ்லீம் என்றால் அல்லாஹ் அல்லாதவிடத்திலே சென்று பிரார்த்தனை செய்ய மாட்டான், அறுக்க மாட்டான், நேர்த்தி செய்ய மாட்டான், பலியிட மாட்டான். எல்லாம் அவனுக்கு அல்லாஹ்தான், எல்லாம் அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டும். மீண்டும் உங்களுடைய கவனத்தை ஆரம்ப உரைக்கு நான் திரும்ப நீங்கள் சிந்தித்து பார்க்க சொல்கிறேன். மறுமை நாளில் எதை சொல்லி நரகத்தில் கிடைக்கக்கூடிய மனிதர்கள் புலம்புவார்களோ அந்த பாதையில் காலடி எடுத்து வைத்து விடாதீர்கள். அது உங்களுக்கு இம்மை வாழ்வையும் மறுமை வாழ்வையும் நாசமாக்கி சீரழித்து விடும். யௌம துக்கல்லபு வுஜூஹும் ஃபின்னாரி யகூலூன யா லைத்தனா அத்தான அல்லாஹ் வ அத்தான ரசூலா. அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படாமல் போனோமே, தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோமே, இமாம்களுக்கு கட்டுப்பட்டோமே, அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்றெல்லாம் வாழ்ந்து விட்டோமே என்று மறுமை நாளில் நீங்கள் புலம்பாமல் இருப்பதற்காக இந்த உலக இலக்கை, உலக லட்சிய பாதையை முஸ்லிம்களாகிய நீங்கள் சரிவர கண்டறிந்து எது சொர்க்கத்து பாதை, எது நரகத்துடைய பாதை, எது அல்லாஹ்வுடைய பாதை, எது சைத்தானுடைய பாதை, எந்த பாதையில் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் உண்டு என்பதை கண்டறிந்து நடங்கள். ஐங்கால தொழுகையின் பொழுது அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற துவா உண்டு, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். அல்லாஹ்வே, நேரான பாதையில் எங்களை நீ நடத்து. உன்னுடைய கோபத்திற்கு உரியவர்களுடைய பாதை வேண்டாம், உன்னுடைய நேசத்திற்கு உரியவர்களுடைய பாதை எங்களுக்கு காண்பி என்று சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஐங்கால தொழுகையின் பொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோமே. கேட்டதோடு மட்டும் நில்லாமல் சிந்தித்து எல்லோருடைய பயான்களையும் கேட்டு யார் என்ன சொல்கிறார்கள், எதில் உண்மை உண்டு, யார் சொல்லுவதில் அல்லாஹ்வுடைய ஆயத்து சாட்சி உண்டு, யார் சொல்லுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸுகள் ஆதாரமாக உண்டு என்பதை பார்த்து கண்டறிந்து உங்களுடைய பாதைகளை சீர்படுத்துங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எது சத்தியமோ அந்த சத்தியத்தை மரணிக்கின்ற வரை பின்பற்றி நடக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி